Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, admissions open. இன்னைக்கு பிரச்சனை கொஞ்சம் பெருசாக தான் ஆயிருக்குது. இதனால என்ன இருக்கு, பாகிஸ்தானுடைய பங்குச்சந்தைகள் நேற்று ஒரு 3% இன்னைக்கு ஒரு 7% இறங்கி கிட்டத்தட்ட 10% பங்குச்சந்தைகள் இறங்கி இருக்குது. ஆனால் நேற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்குச்சந்தைகள் ஒரு 1%, 1.5% அந்த அளவு தான் இறங்கி இருக்குது. இந்தியாவில் எந்த மாதிரியான பொருட்களுடைய விலை ஏறும் இறங்கும் அந்த மாதிரியான கணக்கீடுகள்லாம் உண்டா? இராணுவத்துக்குன்னு அதிகமான செலவாகும். இப்போ நிறைய இழப்புகள் இருக்கும், நிறைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும், நிறைய இது வரும். ஸோ அதுக்கு நம்ம புதுசாக நிறைய விமானங்கள் வாங்க வேண்டி வரும், இராணுவ தளவாடங்கள் வாங்க வேண்டி வரும், மிசைல்ஸ் வாங்க வேண்டி வரும். அதுக்கெல்லாம் பணம் நிறைய செலவு பண்ண வேண்டி வரும். அந்த அளவு பணம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்காது. என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் அதிகமாக்கிடுவாங்க. இந்த 100 ரூபான்ற பெட்ரோலை 125, 150ன்றாங்க. கேட்டால் இல்லை, அரசாங்கத்துக்கிட்ட பணம் கிடையாது, நம்ம பொதுமக்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருட்கள் பாதிக்கப்படும், இந்த பொருட்கள் பாதிக்கப்படாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே ஏறும். பாகிஸ்தான் செஞ்சது சரிதான்ட்டு 2 நாடுகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா செஞ்சது சரிதான், நாங்கள் இந்தியா பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு நாடு சொன்னதா சொல்லுங்க. இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிதானே சார்? போர் எந்த காலத்திலையுமே எதுக்குமே ஒரு தீர்வு கிடையாது. இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுல நாங்க முன்னிலையில இருக்கோம்னு சொல்ற அதே பாகிஸ்தான் தான் போய் அங்க இறந்து இருக்கக்கூடிய தீவிரவாதிகளினுடைய இறுதிச் சடங்குல நிக்கிறாங்க. அப்ப நம்ம பதில் சொல்றது நம்ம கடமை தானே. சோ அவர் ஒரு தீவிரவாதி அப்படின்னு நீங்க முத்திரை குத்திட்டீங்க. ஆனா ஒருவேளை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தீவிரவாதியா இல்லாம இருக்கலாம். பாகிஸ்தானோட நம்ம பவர்ஃபுல் அதிகம். சரி, ஓகே, நீங்க என்ன 10 அடி அடிச்சிங்கன்னா நான் உங்களை ஒரு அடி திருப்பி அடிக்க மாட்டேன்னா. வலிமையான நாடு இல்ல, நாம செய்யறதெல்லாம் ரைட்டு, அவங்க செய்யறதெல்லாம் தப்பு. கடைசியில பாருங்க, அந்த தீவிரவாதிகள் 4 பேர் கொலை பண்ணானுங்கல்ல, இந்த 26 பேரை, அந்த 4 பேரை பத்தி யாருமே பேச மாட்டேங்க. இப்போ அந்த 4 பேர் யாருன்னு கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாம போயிடும். நீங்க எதை அழிச்சாலுமே அது தீவிரவாதி முகாம்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. அது தீவிரவாதி முகாம் தானா இல்லையா, அதெல்லாம் யார் கன்ஃபார்ம் பண்ண போறாங்க? சரி, இப்போ இந்தியாவினுடைய பதிலடி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற அந்த பெயர்ல பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தாக்குதல்கள் நடந்திருக்கு. இதனுடைய தொடர்ச்சியா அந்த பக்கம் இருந்தும் தாக்குதலுக்கு தயாராகிறாங்க, இல்லை அந்த மாதிரி விளைவுகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் சார். இந்த ஒரு சூழல் அப்படின்றது இரு நாட்டிலையும் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? குறிப்பாக இது இந்தியாவுக்கு இந்த ஒரு சூழல் எந்த மாதிரியான விளைவுகளை உண்டு செய்யும்னு பார்க்குறீங்க? கண்டிப்பா இந்த போர் அப்படிங்கிறது எந்த நாட்டுக்குமே நல்லது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா யுக்ரைன் வார் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ரஷ்யா ஒரு வார் ஆரம்பிச்சாங்க. ஒரு 3 வருஷமா ஆயிட்டு இன்னும் அந்த போர் அவங்க முடிவுக்கு வரல. இன்னும் கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக பல நாடுகள் இன்னமும் வாரில் தான் இருக்கிறாங்க. தென்கொரியாவும் வடகொரியாவும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக தே ஆர் அட் வார். அஃப்கோர்ஸ் அங்கே சண்டை நடக்கலைனாலுமே அவங்க எந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு வார் ஏதோ ஒரு ட்ரீட் எதுவும் சைன் பண்ணாமல் அது அப்படியே இருக்கிறதுனால அது டெக்னிக்கலி அட் வார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்ததுனால 2 நாடுகளுக்குமே அது ஒரு பெரிய பாதகத்தை தான் உண்டு பண்ணியிருக்கு. அதனால் கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் என்றது கண்டிப்பாக இந்தியாவுக்கும் நல்லது கிடையாது, பாகிஸ்தானுக்கும் நல்லது கிடையாது. ஆனால் பாகிஸ்தானை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோம், நமக்கு இந்தியாவை பற்றி தான் கவலை. ஸோ கண்டிப்பாக இது ஒரு கவலை அளிக்கிற ஒரு விஷயம்தான் நம்ம சொல்லணும். கூடிய விரைவில் ஒரு டிப்ளமேட்டிக் சேனலில் இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமாதானமாக போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுதான் ஒரு நடுநிலையாளர்கள் எதிர்பார்க்கறது அதுதான். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பதட்டம் அதிகமாக தான் இருக்குது. நேற்று காலையில், விடியற் காலையில் இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் தாக்குதல் நடத்தினாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கு பாகிஸ்தான் ஆக்சுவலாக எதிர் தாக்குதல் இன்னைக்கு வெடிகாலம் நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் அது இந்திய பொதுமக்களுக்கு அது தெரிவிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் 2-2:30 மணி அளவில் தான் செய்திகள் ஊடகங்களில் வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க, இந்தியாவும் திரும்ப தாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நேற்று அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்தியாவுடைய போர் விமானங்கள் 5 போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்
அதில் 3 போர் விமானங்கள் வந்து ரஃபாலே ஜெட்ஸு, ஃப்ரான்ஸ்லேருந்து சமீபத்தில் வாங்கின ரஃபாலே ஜெட் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யா அது யாருக்கும் தெரியாது. பொதுவாக நான் சொல்லுவேன், ஒரு போர் அப்படின்னு தொடங்குச்சுன்னு சொன்னாலே அதில் முதல் விக்டிம் யாருன்னு கேட்டிங்கன்னா, முதல் விக்டிம் வந்து உண்மை. அந்த உண்மை வந்து அழிஞ்சிரும். அங்கே யாருமே வந்து உண்மையை பேச மாட்டாங்க, 2 தரப்புலையுமே. ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க வந்து மேபி அங்கே போய் ஒரு 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 சிவிலியன்ஸ் ஒரு 10 பேரை கொலை பண்ணிட்டாங்கன்னா கூட, இல்லை நாங்கள் வந்து சிவிலியன்ஸ் யாரையும் நாங்கள் கையை வைக்கலை, அவங்க இராணுவ வீரர்களை தான் நாங்கள் குறி வச்சோம் அல்லது தீவிரவாதிகளை தான் குறி வச்சோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் அவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து சிவிலியனை கொண்டுட்டாலுமே அதே தான் சொல்லுவாங்க. அவங்க ஒரு ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தெர் இஸ் நோ ரூல் இன் வார் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எவ்வளோ வேணாலும் போய் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் இந்தியா என்ன சொன்னாங்க, நம்ம பக்கம் வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டு கூட லாஸ் ஆகலை, பாகிஸ்தான் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஒரு இந்து அப்படின்னு ஒரு பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை வருது, அந்த பத்திரிகையில் நான் படித்த ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஏர்கிராஃப்ட்டு பஞ்சாபில் கீழே விழுந்து நொறுங்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ஃபோட்டோ எல்லாமே வந்திருந்தது பல வெளிநாட்டு ஊடகங்களில். இது அன்ஐடென்டிஃபைடு ஏர்கிராஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது ஒரு நாட்டினுடைய விமானம் இன்னொரு நாட்டில் பறக்கணும்னா அந்த நாட்டோட அனுமதி இல்லாமல் பறக்க முடியாது. பறந்தால் அந்த நாட்டு இராணுவம் வந்து நம்மளை சுட்டு வைத்துருவாங்க. ஸோ எந்த நாடாக இருந்தாலுமே அவங்களுடைய விமானம் இந்திய வான் எல்லைக்குள்ளே வரும்போது இந்தியாவோட பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அப்போது அது வாங்கலைன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. அது ஒன்று இந்திய இராணுவ விமானமாக இருக்கணும் அல்லது பாகிஸ்தான் இராணுவ விமானமாக இருக்கணும். ஏன்னா இவங்க 2 பேருக்கு தான் சண்டை. நம்முடைய இராணுவ விமானமாக இருந்தால் அது பறக்கிறதுக்கு நம்ம அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாகிஸ்தான் நம்ம கூட சண்டை போடுறாங்கன்றதுனால அவங்களுடைய இராணுவ விமானம் இங்கே வந்திருக்கலாம், அத்துமீறி நுழைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த ஹிந்து பத்திரிகையில் வந்த செய்தி எந்த நாட்டு விமானம் அப்படின்றது சொல்லலை. இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து குறைஞ்சபட்சம் இதுலேருந்து நம்மளால் என்ன கணிக்க முடியும்னா, ஒன்று பாகிஸ்தான் ஒரு இராணுவ விமானத்தை இழந்திருக்குது அல்லது இந்தியா வந்து ஒரு இராணுவ விமானத்தை இழந்திருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அன்ஐடென்டிஃபைடு ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது. ஒரு பேசஞ்சர் பிளேன் கூட நீங்களே வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட் எடுத்துன்னு போகிறீங்கன்னா கூட அதெல்லாம் சில ரூல்லாம் இருக்குது. நீங்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் டேக் ஆஃப் பண்ணிங்கன்னா அங்கே சென்னை ஏர்போர்ட்டில் நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும், அங்கே பர்மிஷன் வாங்கணும், டேக் ஆஃபுக்கு பர்மிஷன் வாங்கணும். அப்போ டேக் ஆஃபுக்கு பர்மிஷன் கொடுத்த ஒரு இது எந்த இடத்துலையும் லேண்ட் ஆகலைன்னா இந்த விமானம் காணா போச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எல்லாமே ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு இராணுவ ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இராணுவ ஆப்ரேஷனில் வந்து நிறைய வந்து பொய்களை சொல்லுவாங்க. 2 தரப்புமே பொய்களை சொல்லுவாங்க. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள். பிரிட்டன் அவங்க வந்து ஒரு பிரான்ஸ் நாட்டு கூட சண்டை போடுறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு பிரிட்டன் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 1ஆம் தேதி வந்து பிரான்ஸ் நாட்டு வீரர்கள் 10,000 பேரை கொன்னுட்டோம் அப்படின்றாங்க. அடுத்த நாள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் 12,000 பேரை கொண்டுட்டோன்றாங்க. அடுத்த நாள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் 13,000 பேரை கொண்டுட்டோன்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சண்டைலாம் முடிஞ்சு பிரிட்டன் வந்து வெற்றி, அந்த வெற்றி விழாவில் வந்து பிரிட்டனோட அதிபர் பேசுகிறாரு. அப்போ ஒரு நிருபர் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் 1ஆம் தேதி இத்தனை பேரை கொண்டுட்ட, 2ஆம் தேதி இத்தனை பேர் கொண்டுட்ட, 3ஆம் தேதி இத்தனை பேர் கொண்டுட்டேன்னு சொன்னீங்க, அது மொத்தத்தையும் கூட்டி பார்த்தாக்கா பிரான்ஸ் நாட்டு மக்கள் தொகையை போல் 4 மடங்கு இருக்குது. அது எப்படிங்க அவ்வளோ இராணுவ வீரர்கள் வந்து பிரான்ஸில் இருந்திருப்பாங்க அப்படின்னப்போ அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், the war is first fought in the minds of the people, then only it is fought in the battlefield அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஒரு ரியல் போர் நடக்கிறத விட அதிகமான போர் எங்கே நடக்குன்னா சைக்காலஜிக்கல் போர் நடக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து எதிரிகளை வந்து ஒரு 10 பேரை தான் கொலை பண்ணியிருப்போம், எதிரிகள் 1000 பேரை கொண்டுட்டோம்னு நம்ம சொல்லணும். அதே போல தான் அவங்க வந்து நம்ம நாட்டு வீரர்கள் 10 பேர் தான் கொண்டு இருப்பாங்க, ஆனால் 1000 பேரை கொண்டுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் வந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட சில ட்ரோன் அட்டாக்லாம் நடந்திருக்குது பாகிஸ்தானில். ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவில் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க, நாங்கள் இந்தியாவினுடைய 51 ட்ரோன் வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறோம் அப்படின்னா பாகிஸ்தானில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க,
அவங்க பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவ தளங்கள் மேலே நாங்கள் கையை வைக்கலை, நாங்கள் வந்து வெறும் தீவிரவாதிகள் முகாம்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து மிசைல்ஸ் அனுப்பணுன்றாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க அவங்களுடைய இராணுவ தளங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் நாங்கள் அழிச்சிருக்கிறோன்னா அது இராணுவத்தினுடைய இது தானே அது. ஸோ ஆக மொத்தம் வந்து இன்னைக்கு வந்து பிரச்சனை கொஞ்சம் பெருசாக தான் ஆயிருக்குது. இதனால என்ன இருக்குது, பாகிஸ்தானுடைய பங்குச்சந்தைகள் நேற்று ஒரு 3% இன்னைக்கு ஒரு 7% இறங்கி கிட்டத்தட்ட 10% பங்குச்சந்தைகள் இறங்கி இருக்குது பாகிஸ்தானில். நம்முடைய பங்குச்சந்தைகளும் நம்முடைய நாட்டுக்கு வந்து ஒரு 2 மணி 2:30 மணிக்கு மேலே தான் இந்த செய்தி ஊடகங்கள் வெளியே வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய லெவலில் விழுந்து, ஆனால் நேற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு 1% 1.5% அந்த அளவு தான் இறங்கி இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 10% இறங்கி இருக்குது. இது இனி வரும் காலத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை பொருளாதார ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் சார்? நம்ம சொன்ன மாதிரி 2 நாட்டுக்கும் அதனுடைய விளைவுகள் இருக்கும். இப்போ பாகிஸ்தான் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்தியாவில் எந்த மாதிரியான பொருட்களுடைய விலை ஏறும் இறங்கும் அந்த மாதிரியான கணக்கீடுகள்லாம் உண்டா? பொதுவாங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு இராணுவத்துக்குன்னு அதிகமான செலவாகும். இப்போ நிறைய இழப்புகள் இருக்கும், நிறைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும், நிறைய இது வரும். ஸோ அதுக்காக நம்ம புதுசாக நிறைய விமானங்கள் வாங்க வேண்டி வரும், இராணுவ தளவாடங்கள் வாங்க வேண்டி வரும், மிசைல்ஸ் வாங்க வேண்டி வரும். அதுக்கெல்லாம் வந்து பணம் வந்து நிறைய செலவு பண்ண வேண்டி வரும். அந்த அளவு பணம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் அதிகமாக்கிடுவாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா மலேசியாவில் 40 ரூபாய், துபாயில் 50 ரூபாய், இந்தியாவில் 100 ரூபாய். அதுதான் இப்போ இருக்கிற பெட்ரோல் விலை. இந்த 100 ரூபான்ற பெட்ரோலை வந்து 125 150ன்றாங்க. கேட்டால் வந்து இல்லை அரசாங்கத்துக்கிட்ட பணம் கிடையாது, நம்ம பொதுமக்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த அது இல்லாமல் வந்து வருமான வரி கூட ஏற்றுவாங்க. இப்போ 30% வரின்றது 40%ன்றாங்க. அந்த இல்லை செஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த வருஷத்துலேருந்து எல்லாருமே வந்து நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்களோ ஒரு 10% கூடுதலாக கட்டணும், அது வந்து இராணுவ செலவுக்காக அப்படின்வாங்க. ஸோ அதனால் அது ஏதாவது ஒரு வரி விதிப்புகள் மூலமாக மட்டும்தான் இவங்க வந்து பணத்தை திரட்ட முடியும். அந்த வரி விதிப்புகள்னு வரும்போது இந்த பொருட்கள் தான் ஏறும், அந்த பொருட்கள் தான் ஏறும்னு கிடையாது, எல்லா பொருட்களுடைய விலை ஏறும். ஸோ இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பாதிக்கும். ஒட்டுமொத்தமாக எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறும். இந்த பொருட்கள் விலை ஏறும், அந்த பொருட்கள் விலை இறங்கும், இந்த பொருட்கள் பாதிக்கப்படும், இந்த பொருட்கள் பாதிக்கப்படாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே ஏறும். அப்போ எல்லாமே புரிஞ்சுக்கலாம் சார். இப்போ பெட்ரோல் விலை ஏறுனா எல்லா விலையும் அதை ஒட்டி ஏறும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் நிலவரம் இல்லையா சார்? கண்டிப்பா பெட்ரோல் விலை மட்டும் இல்லாமல் மற்ற வரிகளும் ஏறும். ஒரு ஜிஎஸ்டி ஏற்றலாம், இன்கம் டேக்ஸ் ஏற்றலாம், செஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஏற்றலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்றது இப்போ முதல் கேள்வி வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம், போர் வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வரும் அப்படின்னு அனுமானத்தில் நம்ம பேசுகிறோம். பட் அது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இல்லை, அதுதான் சார் கேட்குறேன். இப்போ என்ன, இப்போ உலக நாடுகள் வந்து இப்போ ஒரு நாடும் நமக்கு உறுதுணையாக நிற்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ முக்கியமான நாடுகள் வந்து இந்த போரை வந்து போராக கொண்டு போக வேண்டாம், சீக்கிரமா அதை சமாதானம் ஆகணுன்ற மாதிரியும் சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இது எப்படி தொடருமா? ஏன்னா இந்தியாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்தது அப்படின்னா, இது வந்து தீவிரவாதிகளை வேறு இருக்கக்கூடிய ஒரு பணியை தொடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இனி இது தொடரும் அப்படின்றது தானே சார் அதோடைய அர்த்தமா இருக்கும்? அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ரியல் போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்க மீடியால போர் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்களே என்ன சொன்னீங்க, பல நாடுகள் நமக்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஒரே ஒரு நாடு கூட நம்ம நாடு கூட உறுதுணையாக நிற்கலை. ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்க, இந்தியா செஞ்சது சரிதான், நாங்கள் இந்தியா பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு நாடு சொன்னதா சொல்லுங்க. இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிதானே சார் இருந்தது? இஸ்ரேல் ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், எல்லாருமே என்ன, அமெரிக்காவாகட்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த காஷ்மீர் பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்த்துக்கணும், நீங்க வந்து சண்டை போடக்கூடாது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்தியா வந்து எனக்கு வந்து நண்பர்கள் தான், ஆனால் பாகிஸ்தானியர்கள்லாம் எனக்கு நண்பர்கள் தான், இவங்க 2 பேரும் ஒன்றா பேசி தான் இது பண்ணணும்,
பேச்சாதான். ஸோ அதாவது அன்கண்டிஷனலாக இந்தியா செய்தது சரிதான், நாங்கள் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு நாடுமே சொல்லலை. ஆனால் பாகிஸ்தான் செஞ்சது சரிதான்ட்டு 2 நாடுகள் சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த 2 நாடுகளும் பெரிய நாடுகள் இல்லை, அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்று துருக்கி, இன்னொன்று அசர்பைஜான். அது 2 ஒரு பெரிய வலிமையான நாடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பொதுவாக உலகத் தலைவர்கள் எல்லாருமே இவங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக தான் இதை தீர்க்கணும், ஒரு இராணுவ தீர்வு என்று கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் நடந்தப்போ ரஷ்யா கிட்டேருந்து நம்ம குறைவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம். ஸோ அப்போ அதனால் நம்ம ஒரு ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தது. அப்போ யுக்ரைனில் கூட நம்ம உதவியெல்லாம் கேட்டாங்க, நீங்கள் என்னங்க ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ இந்தியா என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் போரை நாங்கள் விரும்பலை, சமாதானத்தை தான் விரும்புகிறோம், நீங்கள் 2 பேரும் சமாதானமாக தான் போகணும். ஸோ ரஷ்யாவுக்கு எதிராக ஏதோ ஐநாவில் கூட ஏதோ ஒரு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தில் கூட இந்தியாலாம் பங்கேற்கலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரே வார்த்தை, இது சண்டை எதுக்குமே தீர்வு கிடையாது, போர் எதுக்குமே தீர்வு கிடையாது, சமாதானமாக பேசுறது தான் தீர்வுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே தானே நமக்கும். ஸோ மற்றவங்களுக்கு தக்காளி சட்னி, நமக்கு ரத்தமா அப்படின்னு ஒரு ஜோக் வரும். அந்த மாதிரி இப்போ நமக்கு காஷ்மீர் கூட பிரச்சனை வந்தால் மட்டும் நம்ம சமாதானமாக பேச மாட்டோம், போர் தானே. அப்போ அங்கே ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் நடந்தது இல்லையா. இந்தியா அஃபிஷியலாக ஏதாவது ஒரு இடத்துல ரஷ்யா செஞ்சு தான் சரி நாங்கள் ரஷ்யா பக்கம் நிற்கிறோனோ, அல்லது யுக்ரைன் செஞ்சது தான் சரி நாங்கள் யுக்ரைன் பக்கம் நிற்கிறோனோ சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டாங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய ஸ்டாண்டுமே என்னன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் 2 நாடுகளும் சமாதானமாக தான் போகணும், சண்டை போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது உலகத்துடைய அமைதிக்கே இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். ஏன்னா 2 நாடுகளுமே இப்போ நியூக்ளியர் பவர் கண்ட்ரிஸ். 2 நாடுகள்கிட்டையுமே ஒரு கிட்டத்தட்ட 160-170 நியூக்ளியர் பாம்ஸ் இருக்குது. அதனால் இது உலகத்துக்கே ஒரு பிரச்சனையாக வந்தாலும் வரலாம். ஸோ அதனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவங்க ஒரு அமைதியை நோக்கி போகணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போது சவுதி அரேபியாவுடைய ஒரு மினிஸ்டர் இந்தியாவில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதே போல் ஈரானுடைய ஒரு மினிஸ்டரும் இந்தியாவில் தான் இருக்கிறாரு. அவங்க சமாதான பேச்சுவார்த்தை பேசின்னு இருக்கிறாங்க. பட் இதே மீறி ஒரு போர் தான் அப்படின்னு சொன்னால், போர் எந்த காலத்துலேயுமே எதுக்குமே ஒரு தீர்வு கிடையாது. இப்போது நாம் இல்லை பாகிஸ்தான் செஞ்ச தப்பு, நம்ம இராணுவம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதே உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு நபர், உங்களுடைய சகோதரர் ஒருத்தர் இராணுவத்தில் வேலை செய்கிறாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் கண்டிப்பாக விரும்ப மாட்டீங்க. ஏன்னா அங்கே போர் நடந்தால் எது வேணால் நடக்கலாம். உங்களுடைய சகோதரர் ஒரு போர் வீரனாக இருக்கிறவர் ஒரு உயிரிழப்பு கூட நடக்கலாம். ஆனால் நாம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துன்னு அதெல்லாம் அவனை அடிக்கணும், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அது ஒரு போருங்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் அப்படிங்கிறது அது இராணுவ வீரர்கள் அவங்க குடும்பத்துக்கு தெரியும், பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பல நாடுகள் பல ஆண்டு காலமாக பொருளாதாரத்திலேருந்து மீள முடியாமல் தவிக்கின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்கு? இப்போ அங்க பஹல்காம்ல நடந்த அந்த அட்டாக்ல 26 உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்ம நாட்டினுடைய ஒரு பொறுப்பு. அதுக்குதான் இந்தியா இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு பக்கம் ஒரு இது போரா மாறணுன்றதுல நீங்க சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கும்ன்றது தெரியல. ஆனா இதுக்கான ஒரு பதில் இருக்கணும்ன்றதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொல்றேன் சார். என்னன்னா, பயங்கரவாதத்தினுடைய அந்த வேர் வரைக்கும் போய் நாங்க அழிப்போம் அப்படின்னு சொன்னா அதை ஒடுக்குற வரைக்கும் இந்தியா அதை நோக்கி தான் பயணப்படும் அப்படின்றது ஒரு பார்வை. இன்னொன்னு, இந்த சர்வதேச ஊடகங்கள்ல பாகிஸ்தானுடைய அமைச்சர் பேசுறாரு, இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுல நாங்க முன்னிலையில இருக்கோம்னு சொல்ற அதே பாகிஸ்தான் தான் போய் அங்க இறந்து இருக்கக்கூடிய தீவிரவாதிகளினுடைய இறுதிச் சடங்குல நிக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே உலக அரங்கத்துல பாத்துக்கிட்டு தானே சார் இருக்காங்க. அப்போ நம்ம பதில் சொல்றது நம்ம கடமை தானே. அதாவதுங்க, சில விஷயங்கள் நம்ம நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இது பேசுறதுக்கு சில விஷயங்கள் நல்லா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாகிஸ்தான் அமைச்சர் ஒரு தீவிரவாதியினுடைய
ஒரு இதில் இறப்பில் கலந்துக்கினாரு, அது சரியா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது என்னன்னா வந்து ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தது நம்ம நாட்டில். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மகாத்மா காந்தி வந்து ஒரு குற்றவாளி, ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் தேசத்தந்தை. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்தது. ஸோ அவர் வந்து ஒரு தீவிரவாதி அப்படின்னு நீங்கள் முத்திரை குத்திட்டீங்க. ஆனால் ஒருவேளை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தீவிரவாதியாக இல்லாமல் இருக்கலாம், அது அவங்களுடைய பார்வையில். ஸோ இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்க. ஒரு குஜராத்தில் நடந்த ஒரு இனக்கலவரத்தில் பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டார். அவருடைய 3 வயது குழந்தைய கொலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெண்மணி வந்து கருவுற்று இருக்கிறாங்க. ஸோ அதே மாரி அந்த பெண்ணை வந்து கற்பழிச்சிருக்கிறாங்க. இதுக்காக வந்து ஒரு பல ஆண்டு காலம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் நடந்து அதில் தப்பு செஞ்சவங்களை வந்து தண்டனை கொடுத்தாங்க. தண்டனை கொடுத்து ஜெயிலில் போட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் குஜராத் அரசாங்கம் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. அது வந்து பலர் வந்து அவங்களுக்கு ஆரத்தி வச்சு வரவேற்கிறாங்க. சரி, பரவாயில்ல, ஒருவேளை வந்து தப்பு செஞ்சிருந்தாலுமே அவங்க குடும்ப பெண்களாக இருக்கலாம். அவங்க குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் அது கணவனோ சகோதரனோ அப்படி தானே இருக்கும், தப்பு செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நடந்த ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ஒரு கட்சியினுடைய அமைச்சர் அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. அந்த மேடையில் இந்த குற்றவாளி ஒருத்தர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்னன்னா அவங்க பார்வையில் அவங்க குற்றவாளி இல்லை, ஆனால் நம்முடைய பார்வையில் அவங்க வந்து குற்றவாளி. ஸோ நீங்கள் பார்க்குற அதே பார்வையில் தான் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சரி தப்புன்றது அது அப்பாற்பட்டது விஷயம். ஆனால் ஒரு கற்பழிப்பு கொலை வழக்கில் கைதான ஒருத்தரை ஒரு மேடையில் ஒரு அமைச்சர் வச்சுன்னு பேசுறாரு. அமைச்சர் பேசுகிற மேடையில் அவரை உட்கார வைக்கிறாரு. இது நடந்துருக்குது. அப்போ அது தப்பு தானே? ஸோ அப்படின்னா உங்கள் பார்வையில் அது தப்பு, அது அவங்க பார்வையில் தப்பாக தோணலை. ஸோ அதுதான் சொன்னேன், அந்த ஒரு போர் அப்படின்னு வந்துட்டாலே அது முதல்ல அடிபடுறது வந்து உண்மை. இந்த எந்த விஷயமுமே வந்து இதுதான் இது உண்மை, இது பொய் அப்படின்னு நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே பொய் சொல்லுவாங்க. அது வந்து பாதி உண்மையும் கலந்துருக்கலாம், பாதி பொய்யும் கலந்துருக்கலாம். சரி தவறுன்றது வேற விஷயம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு போர் அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வு கிடையாது. இதுதான் நமக்கு வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ரஷ்யா வந்து ஒரு பெரிய இதுதான். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து பவர்ஃபுல் கண்ட்ரி, பாகிஸ்தானோட நம்ம பவர்ஃபுல் அதிகம். சரி, ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் என்னை 10 அடி அடிச்சிங்கன்னா நான் உங்களை ஒரு அடி திருப்பி அடிக்க மாட்டேன்னா. ஸோ என்னன்னா வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து மோர் பவர்ஃபுல். யுக்ரைனும் ரஷ்யாவும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரஷ்யா வந்து ரொம்ப பவர்ஃபுல். இருந்தாலும் ரஷ்யாவால் யுக்ரைனை ஜெயிக்க முடியல. ஸோ இந்த தொடர்ந்து 3 வருஷமாக சண்டை போயிட்டு இருக்கிறதுனால அது ரஷ்யாவுடைய பொருளாதாரமும் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு யுக்ரைனோட பொருளாதாரமும் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு, ஆனால் யாருக்கு பாதிப்பு அதிகம் கம்மின்னு பார்க்கலாம். நீங்கள் பாதிப்பு யாருக்கு, நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்ததுனால் இந்தியாவுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கும், பாகிஸ்தானுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இதே வந்து நீங்கள் இன்னொரு வகையில் கூட பார்க்கலாம். ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒரு ஹீரோ வந்து வில்லன் கிட்ட பேசுவார். வில்லன் வந்து ஒரு பெரும் பணக்காரர், அந்த ஹீரோ வந்து ஒரு பிச்சைக்காரன். அப்போ அந்த ஹீரோ வந்து சொல்லுவார், நீயும் நானும் சண்டை போட்டோம்னா இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நான் ஆல்ரெடி பிச்சைக்காரன், ஆனால் இழக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா வந்து பாகிஸ்தான் நம்மளோட வலிமையை குறைவாக இருந்தாலும் அவன் ஒரு பிச்சைக்காரன், அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் இழக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ நீ அந்த ஆங்கிளில் பார்க்கலாம் இல்லையா? ஸோ எப்பவுமே வந்து நம்முடைய எதிரியை வந்து நம்ம வந்து எப்பவுமே குறைச்சி எடை போடக்கூடாது. ஸோ அது குறைச்சி எடை போட்டால், அதுவும் குறிப்பாக வந்து ஒரு போரில் வந்து அப்படிலாம் எடை போட முடியாது. எல்லா போர்லையுமே வலிமையான நாடுகள் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு மிகச்சிறந்த உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் அமெரிக்கா வியட்நாம் வார். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் மலைக்கும் மடுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனால் அந்த வியட்நாமில் வந்து அமெரிக்காவில் ஜெயிக்க முடியல. கடைசியில் என்ன பண்ணாங்க, ஒரு நேர்மையாக போர் செஞ்சு நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது
அப்படின்னு ஒரு கோபம் அதிகமாகி அந்த கோபத்துக்கு உச்சத்தில் போயிட்டு கெமிக்கல் பாம்பை கொண்டு போய் போட்டாங்க. அப்போ அந்த கெமிக்கல் பாம் பட்டு ஒரு குழந்தை உடல்லாம் வந்து வெந்து போய் அந்த ஒரு குழந்தை நிர்வாணமாக ஓடி வருது ரோட்டில். அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி அமெரிக்க மக்களே அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக வெகுண்டு எழுந்து அந்த போரை நிறுத்த சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நாம் வந்து வலிமையான நாடு, இல்லை நாம் செய்கிறதெல்லாம் ரைட்டு, அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னா. ஸோ இப்போ இந்த கடைசியில் பாருங்கள், அந்த தீவிரவாதிகள் ஒரு 4 பேர் வந்து கொலை பண்ணானுங்கல்ல, இந்த 26 பேரை, அந்த 4 பேரை பற்றி யாருமே பேச மாட்டோம். இப்போ அந்த 4 பேர் யாருன்னு கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அப்போ அந்த இவங்களுடைய இன்டெலிஜென்சஸ்லாம் நல்லா இருந்ததுனால் அந்த 4 பேர் யாருன்னு ட்ராக் பண்ணி அந்த 4 பேரை வந்து கொலை பண்ணணும், இல்லை அவங்களுக்கு வந்து இதை தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஸோ இங்கே ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு நாட்டுக்கு எதிராக வந்து இது ஒரு போர் தொடுக்கிறது. அவை கேட்டால் இல்லை நாங்கள் வந்து அழிச்சது, நீங்கள் எதை அழிச்சாலுமே அது தீவிரவாதி முகாம்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. அது தீவிரவாதி முகாம் தானா இல்லையா அதெல்லாம் யார் வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து போர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே போர் தீர்வு கிடையாது. எந்த ஒரு போர்லேயுமே யாருக்குமே வெற்றின்றது கிடையாது. அதிகமான தோல்வி குறைவான தோல்வின்னு மட்டும்தான் இருக்குமே தவிர வெற்றின்றது யாருக்கும் கிடையாது. அதிகமான தோல்வி கூட வந்து எப்படின்னா அதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களுடைய பொருளாதாரம் ஆல்ரெடி ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது. அது அங்கேருந்து பெருசாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்முடைய பொருளாதாரம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம போர் அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் பயந்து போய் இங்கேருந்து வெளியே போக ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? நம்முடைய பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியும். இப்போ பொருளாதார ரீதியாக நம்ம வந்து அதிகமான இராணுவ ரீதியாக நம்ம வந்து இழப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக நம்முடைய இழப்பு வந்து பாகிஸ்தானை விட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த பதட்டம் குறையணும், ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு முடிவாக இருக்குமே தவிர ஏற்கனவே வந்த செய்திகளில் கூட வந்து பல பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. யாரோ ஒரு 4 பேர் செஞ்ச தப்புக்காக சிந்து நதியை நான் நிறுத்திடுவேன், அதனால் பாகிஸ்தானில் இருக்கிற விவசாயிகள்லாம் கஷ்டப்படட்டும், இங்கே ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிற பாகிஸ்தானியர்கள் எல்லாரும் 48 மணி நேரத்தில் இங்கே திரும்ப போகணும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ சிலர்லாம் ரொம்ப அழுதுருக்குறாங்க. நாங்கள் வந்து ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பணம்லாம் கட்டிட்டு ரெடியாக இருக்கிறோம், இப்போ எங்களை வந்து வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து யாரை பழி வாங்குறீங்க? தவறு செஞ்சவங்களை பழி வாங்குறீங்களா? இப்போ சொல்கிறீங்க நீங்கள் வந்து இராணுவ தீவிரவாதிகள் முகாமில் மட்டும்தான் நீங்கள் மிசைல் போட்டுன்ட்டு, அப்போ சிந்து நதி நிறுத்துனீங்களா? அப்போ நான் தீவிரவாதிகளுக்கு போகிற சிந்து நதியை மட்டும்தான் நிறுத்துனீங்களா? இல்லை இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானியர்கள் மொத்த பேரை வெளியே போகணும்னு சொன்னீங்களே, அப்போ என்ன தீவிரவாதிகள் மட்டும்தான் வெளியே போகணும்னு சொன்னீங்களா? இது எல்லாமே வந்து டிபேட்டபிள். ஸோ ஒரு அரசாங்கம் அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒரு பல விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சு இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும், ஸோ எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம வந்து எடுத்த உடனே வந்து இல்லை நம்ம வலிமையான நாடு கண்டிப்பாக நம்ம போருக்கு போனால் நம்ம தான் ஜெயிப்போம், அந்த அசம்ஷன்லாம் வந்து நீங்கள் ஜெயிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் இராணுவ ரீதியாக நீங்கள் ஜெயிக்கலாம், ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் தோக்கலாம். ஸோ எது வேணாலும் நடக்கணும். ஸோ எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் செய்யணுமே தவிர எதுவுமே எடுத்தோம் கொண்டோம் அப்படின்னு செய்ய முடியாது. அதனால வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து அதிகமாகுமே தவிர குறையாது. ரைட் சார். இப்போ இருக்கிற சூழ்நிலையை ஒட்டி நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. தொடர்ச்சியாக இதனுடைய நகர்வு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டும் பேசலாம் சார். நன்றி. நன்றி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, admissions open.